ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி. இன்னொரு காணொளியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இப்போ தான் நீங்கள் எங்களோட காணொளிக்கு முதல் தரம் பாருங்கள் என்றால் இந்த லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. இது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்படியான காணொளிகளை எதிர்காலத்தில் போடுறதுக்கு. இந்த காணொளியில் முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த லண்டனில் இன்றைக்கு 3 நாளாகவும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கார்னிவல் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்னிவல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கார்னிவல். 1 மில்லியன் மக்களுக்கு மேலே இன்றைக்கு லண்டனில் ஒன்று கூடினார்கள் இந்த கார்னிவலில். இது 3 நாட்களாக நடக்குது. அதாவது சனிக்கிழமை மாலை இதை ஆரம்பித்தார்கள். ஒரு ஸ்டார்டிங் பார்ட்டி மாதிரி ஸ்டீல் பேண்ட் எல்லாம் அடித்து தொடங்கினார்கள். பிறகு ஞாயிற்றுக்கிழமை இதை ஒரு குடும்ப ஊர்வலம், குடும்ப கார்னிவலாக நடத்தினார்கள். அதாவது குடும்பத்தினர்கள் எல்லாரும், பிள்ளைகள் எல்லாரோடையும் இதை பார்க்குற மாதிரி ஒரு கார்னிவல் செய்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்குத்தான் அவர்களுடைய மெயினான முக்கியமான கார்னிவல் நடந்தது. அப்போ இதில் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வந்ததாக உத்தியோகபூர்வ அறிக்கை விடப்பட்டிருக்கிறது இங்கே லண்டனில். இங்கே சில ஒரு துயரமான சம்பவமும் இடம்பெற்றது. அதாவது ஒரு 32 வயது பெண்ணை கத்தியால் குத்தி விட்டார்கள். இந்த பெண்ணை கத்தியில் குத்தின போது இந்த சம்பவ இடத்தில் நின்ற 29 வயது இன்னொரு ஆணுக்கும் 24 வயது இன்னொரு ஆணுக்கும் கத்தி குத்து விழுந்திருக்கிறது. ஆனால் இந்த 32 வயது பெண் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கொஞ்சம் கடுமையாக. மற்றவர்களின் நிலைமையை பற்றி இன்னும் உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றும் வரவில்லை. அதே நேரம் 90 பேரை இங்கே கைது செய்திருக்கிறார்கள் இந்த கார்னிவல் நடந்த பொழுது. இந்த கார்னிவலின் வரலாறை பார்த்தோம் என்றால் இது 1959ஆம் ஆண்டு ட்ரினிடாட் கரேபியன் ஆட்களால் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ முதல் இந்த 1959ஆம் ஆண்டு குளோடியா ஜோன் என்றவர் சென்ட் பான்க்ரியாஸ் என்ற இடத்துல ஒரு இன்டோர் கார்னிவலாகத்தான் இதை செய்தார். அப்போ இதை செய்த பொழுது பிபிசி கூட இதை தொலைக்காட்சியில் காட்டியது. 1959ஆம் ஆண்டு முதல் தரம் ஒரு இன்டோர், அதாவது ஒரு ஹாலுக்குள்ளே தான் செய்தார்கள், ரோட்டில் செய்யவில்லை. இது அப்படியே இன்டோரில் நடந்து கொண்டிருக்க போது பிறகு இதே 1966ஆம் ஆண்டு தான் முதல் தடவையாக லண்டனில் ரோட்டில் இந்த கார்னிவலை செய்ய தொடங்கினார்கள். அப்போ இதை ரோட்டில் செய்த பொழுது முக்கியமாக அவர்கள் தங்களுடைய மரபுகளை, ட்ரினிடாட் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய மரபுகளைத்தான் இங்கே காட்டி, தங்களுடைய கலாச்சார உடைகள் அதுகளை காட்டித்தான் ஒரு ஊர்வலம் மாதிரி இதை செய்ய தொடங்கினார்கள். அப்படித்தான் இந்த கார்னிவலின் வரலாறு இது தொடங்கியது. ஆனால் இது முதல் தொடங்கியது ஒரு ப்ரொட்டஸ்டாகத்தான், ஒரு சமூக நல மனித உரிமைகளுக்காக போராடுகிற ஒருவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணினார். 1959ஆம் ஆண்டு ஒரு போராட்டமாகத்தான் அதை ஒரு ஹாலுக்குள்ளே தொடங்கினார். அதுதான் இன்று பெருமளவில் பல வருடங்களாக லண்டனில் ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கார்னிவலாக மாறி இப்போ அது நடந்து கொண்டிருக்கு லண்டனில் தொடர்ந்து. இதை விட இன்றைக்கு 7000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இதை கண்காணிப்பதற்காக அமர்த்தி இருக்கிறார்கள் இங்கத்திய அரசாங்கம். அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க. வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம்.
Thank you for watching this video till the end. Hope you all like the content of this video we recorded in Notting Hill Gate Carnival in London. If you are coming first time to my channel, please subscribe to our channel London View KP. This will motivate us to bring more interesting contents like this in future. I will see you all in another interesting vlog very soon. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி. நாங்கள் நாட்டிங் ஹில் லண்டன் என்ற இடத்தில் பதிவு செய்த இந்த காணொளியை நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக எங்களோட சேனலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை எதிர்காலத்தில் போடுவதற்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்.